வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி நெட் அடிச்ச டிசைன் பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான். அதுக்கு எப்பவும் போல நம்ம பிளவுஸ்க்கு நெக் எவ்வளோ நெக் டெப்த் வேணுமோ அதை வெட்டிக்கணும். டிசைன் உங்களுக்கு வி ஷேப்போ யூ ஷேப்போ அதை வரைஞ்சிக்கோங்க. அப்படியே லைனிங்கோட சேர்த்து அந்த டிசைன் வரைஞ்சதையும் சேர்த்து இப்படி வெட்டி எடுத்துக்கணுங்க. இப்படி வெட்டி எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிளவுஸ்ல டிசைன் பண்ண போறோம். நம்ம வெட்டி எடுத்தது தான் நமக்கு வேண்டிய டிசைன் அர்த்தம். இப்போ இதுக்கு மேட்சா நான் கேன்வாஸ் வச்சு ஒட்டிட்டேன். கீழ் பக்கத்துல தைச்சிட்டேன். அதாவது ராங் சைடு வச்சு இப்படி தைச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? நல்ல பக்கம் உள்ள போற மாதிரி. கீழ் பக்கம் ஃபுல்லா தைச்சு முடிச்சிட்டோம்னா அந்த இடம் ஃபினிஷ் ஆயிடும். இப்போ நம்ம கழுத்துக்கிட்ட தான் ஃபினிஷ் பண்ணணும். கழுத்துக்கு அப்படியே நீட்டா ஒரு தையல் அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். அதாவது நான் பேப்பர் கேன்வாஸ் வைக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் திக்கா இருக்க கேன்வாஸ் எது வேணா வைக்கலாம். வச்சுட்டு தைச்சிருங்க. புதுசா இந்த மாதிரி நெக் டிசைன் தைக்கிறவங்களுக்கு சிம்பிளான டிசைன் தான் இதுல நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வி மாதிரி. இப்ப இதை ஃபுல்லா நாச்சஸ் கொடுத்துடணுங்க. எல்லாத்துக்கும் இப்படி நாச்சஸ் கொடுத்தாதான் நெக் டிசைன் திரும்பும். எதுக்கெல்லாம் நம்ம டிசைனு ஷேப் வச்சிருக்கோமோ இப்படி நாச்சஸ் கொடுக்காம அது திரும்பாது. இப்போ இதை அப்படியே உள்பக்கமா திருப்பிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கீழே தையல் போட்டுட்டேன். ஃபுல்லா திருப்பும் போது அப்படியே நல்ல பக்கத்துக்கு அது டேர்ன் ஆகி வந்துருங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா நீங்க அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைனர் பிளவுஸ் தைக்கிறதுல முக்கியமானது அயன் பண்றது தாங்க. இது பாருங்க, இது மாதிரிதான் கைக்கு நான் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு லைனிங்கும் வச்சு திருப்பிக்கிறோம். நார்மல் ஸ்லீவ் எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி தான். இப்போ லைனிங்கும் கொடுத்து திருப்பினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேண்டிய ஹைட்டை நம்ம மார்க் பண்ணலாம். அதாவது வி மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா நெக்குக்கு, அதுக்கு மேட்சா கைக்கும் அதே வி தான் வைக்க போறேன். அதை மார்க் பண்ணிட்டு அதை விட்டு எக்ஸ்ட்ரா வெளியே ஒரு 3/4 இன்ச் கிட்ட வச்சு அதை ஒரு மார்க் பண்றேன். இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த கேன்வாஸை நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க. இதை வெட்டி எடுத்தது இதுக்கு மேட்சா நம்ம லைனிங் துணியை எடுக்கணும். அதில் இதை வச்சு அப்படியே ஒரு அயனிங் பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ இதுல ஒட்டிக்கிச்சு. இதுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்க. லைனிங் துணிக்கு வெளிப்பக்கமா இது பண்ணாலே போதுமானது. உள் பக்கம் அவ்வளோக்கா தேவையில்லை. இப்போ இதை கரெக்டா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அந்த ஷேப் இருக்கிறதுக்கு இது 2 கைக்கு நான் வச்சிருக்கேன். என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி கிடைக்கும். இங்க பாருங்க, இது சென்டர்ல வருதுன்னா அந்த சென்டருக்கு ஏற்ற மாதிரி எந்த இடம்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேன்வாஸ் அது வரைக்கும் போய் உட்காரணும். அதுக்கு தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்ப இந்த ஓரத்துல அப்படியே இந்த துணியை மடிச்சு வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு தையல் அடிச்சோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் நீட்டா ஃபினிஷ் ஆயிடும். என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. டைலரிங் மட்டும் இல்ல, ஷாப்பிங், டெம்பிள், டிஏஒய், டிராயிங்ஸ், இது மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேண்டியது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தைச்சு முடிச்சத இந்த பிளவுஸோட வச்சு அட்டாச் பண்ணி இப்போ உள்பக்கமா நம்ம அந்த ஷேப் அது கூட வச்சு தைக்கணுங்க. இது வீநெக்கா இருக்கிறதால உங்களுக்கு புதுசா தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப தச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி இது எப்படி இருக்கோ அப்படி கட் பண்ணிட்டு எப்பவும் போல நான் சொல்லுவேன் இல்லையா நாச்சஸ், அந்த நாச்சஸை கொடுத்துக்கோங்க. தையல்ல படாம இப்படி கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இது டேர்ன் ஆகும். அது டேர்ன் ஆகணுங்கிறதுக்காகவே உள்பக்கமா அந்த துண்டு துணி இருக்கு இல்லையா, அது மேல ஒரு தையல் வரா மாதிரி ஒரு டாப் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் படிமான தையல். அந்த தையலை நம்ம போட்டுக்க போறோம். அப்படி போட்டாதான் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம். சோ இந்த பக்ரம் துணியா, அது என்ன சொல்றது, பேப்பர் கேன்வாஸா, எதுவோ ஒண்ணு, அது மேல ஒரு தையல் வர மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி டிசைன் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இதுல ஸ்கேலப் வச்சு நெக்ஸ்ட் டைம் தைச்சு காமிக்கிறேன். அது இன்னும் கூட கொஞ்சம் டெக்கரேஷனா இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது அந்த ஸ்கேலப் தான். பாருங்க இப்படி டேர்ன் ஆயிடுச்சு. நான் இந்த ஆரஞ்சு கலர் துணியை எடுத்திருக்கேன். இந்த நெட்டுக்கு ஒரு ஓரம் அடிச்சிடலாம். இந்த ஓரம் அடிச்ச பகுதி கையோட விளிம்புல வரப்போகுது. இப்ப இதை ஒரு பேப்பர்ல வச்சு இந்த ஷேப் அப்படியே வரைஞ்சி எடுக்கிறேங்க. நான் இந்த கேன்வாஸ் வைக்கிறேன். நியூஸ் பேப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த துணி பிட்டா இருந்ததால இதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே இந்த நெட்டை வச்சு தைச்சுக்கணும். இந்த மார்க்கிங் தெரியுது இல்லையா எனக்கு, அதனால அது மேலேயே அப்படியே வச்சு தைக்கிறேங்க. இந்த நெட்டு பிரிண்டடாகவும் வருது, இந்த மாதிரி பிளைனாகவும் வருது. நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆரஞ்சு கலர்ல இந்த பிங்க் பார்டர் இந்த சாரிங்கிறதால
இந்த ஆரஞ்சு கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி 2 ஸ்லீவுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த ஷேப் வர இடத்த வைக்கிறதுக்காக இப்படி வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணிடுங்க. இப்படி வைக்கும்போது பார்த்துக்கோங்க, அடியில் நெட்டுக்கு மேலே துணி இருக்கணும், ரொம்ப ஓரத்தில் போயிடக்கூடாது. கரெக்டாக அப்படி வச்சு ஒரு தையல் அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி தையல் அடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே என்ன லேஸ் வைக்க போகிறோமா, ஸ்டோன் ஒட்ட போகிறோமா, அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் ஆனால் நார்மலான இந்த பட்டை லேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி லேஸ் தான் வச்சுருக்கேன், காப்பர் கலர். இது வந்து ஒரு ஓரத்தில் வச்சு தைக்கிறேன். அதேமாரியே நம்ம அடுத்த ஓரத்துலையும் வச்சு தைக்கணுங்க. இந்த மாதிரி டைலரிங் சேனல் லைக் பண்ணுறவங்க ஒரு வாட்டி லைக் போட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த சேனலை கண்டினியூ பண்ணால், இல்லை உங்களுக்கு இது மாதிரி என்ன டிசைன் வேணும்னு கேட்டால் நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். எனக்கு அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். சப்ஸ்கிரைபா லைக்கை போட்டுட்டு அப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்தீங்களா, லேஸ் வச்சு முடிச்சுட்டு இந்த பேப்பரா கேன்வாஸா எது தைச்சிருக்கீங்களோ அதை எடுத்துடலாங்க. ஜஸ்ட் அவ்வளோதாங்க இந்த டிசைன். ஆனால் இதையே நீங்கள் நெக்குக்கு தைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதாவது சைஸ் மாறிடக்கூடாது, 2 பக்கமும் ஒரே பக்கமாக வரணும். ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்காக கரெக்டாக அதே இடத்துல வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நெக் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம அந்த கைக்கு தைச்ச அதே மெத்தடு தான், ஆனால் இது ஓப்பனாக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தைச்சுக்கோங்க. இப்படி தைச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பிளவுஸோட நெக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்த லேஸ் வைக்க மறந்துட்டேன். ஸோ இப்படி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே லேஸ் வைக்கலையே ஞாபகம் வந்துச்சு. அதனால் என்ன, அந்த இடத்த பிரிச்சுட்டு கொஞ்சம் லேஸ் வைக்கிறோம். ஏதாவது ஒன்று மறந்தாலும் அதை திரும்ப எப்படி கரெக்டாக செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் டைலரிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஸ்டிச்சை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒரு தையல் தான் போட்டிருக்கேன், மேலே இருக்க லேஸில் இன்னொரு தையல் ஃபுல்லாக அப்படியே போட்டு எடுத்துக்கிறேங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நெக் ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ பாருங்க, இந்த பேப்பர்லாம் எடுத்துடுறேன். இந்த பிளவுஸோட நெக்கும் ஸ்லீவும் ஒரே மாதிரி டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கா மெட்டீரியல் அதெல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பாருங்க பிளவுஸில் அந்த எல்லா சைடும் இந்த அட்டாச் பண்ணிடுறேன். முக்கியமான டாட் வைக்கணும் இல்லையா, பிளவுஸோட பேக் சைடு 2 டாட் வச்சு முடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இந்த பிளவுஸு டாட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இதேமாரி கை நமக்கு இப்படி ஃபினிஷ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது பிளவுஸோட கை. இதுக்கு நான் ஒரு போ வைக்கிறேன், சும்மா ஒரு 7/5ங்கிறேன். அது மாதிரி போவுக்கு தொங்கல் வந்து நான் 12 வைக்கிறேன். நம்மளுடைய விருப்பம் தாங்க அது. போ மேலே இருக்க போ மட்டும் கூட வைக்கலாம், இல்லை கீழே தொங்கல் மாதிரியும் வைக்கலாம், வைக்காமதும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி போ 2 ரெடி பண்ணிட்டு, அதாவது சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போ, இதை எடுத்து மெயினான ஒரு போ ஒன்று இருக்கும் இல்லையா, கீழே தொங்கல், போவுக்கு தொங்கல் இது, இதுக்கு மெயினானது ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட இதை அட்டாச் பண்ணணும். நான் ஜஸ்ட் மிஷினில் தைக்கிறேன், கையில் தைச்சாதான் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கையால் ஒரு முடி போட்டுருங்க. இதை வச்சு தைக்கும்போது சென்டரில் பிளைனாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பட்டன் வச்சு தைக்க போகிறேன். இப்படி வச்சு தைச்சா இந்த பிளவுஸோட டிசைன் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுதுங்க. இங்க பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா தைச்சு முடிச்சிட்டோமா, அதை இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். கூடவே ஒரு அழகான ஒரு பட்டன் வைங்க, சிம்பிளா எலிகென்ட்டா இருக்கும் இந்த பட்டன். இந்த மோட்டிஃபா வச்சு ஒட்டிக்க வேண்டியதுதான். B7000 க்ளூ யூஸ் பண்ணா இந்த மாதிரி வரும். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.